என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை, என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை. உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் ஆயுள் வரை தான் வாழ்ந்திருப்பேன். என்னோடு நீயாக உன்னோடு நானாகவா பிரியமானவரே. அக்கா கொஞ்சம் வெளியில போகிற வேலை இருக்குக்கா, நான் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன்க்கா. சாப்பிட்டாது போடா. நாளைக்கு கிளம்பு போறல அந்த வேலையை இன்னைக்கே முடிச்சாதான்க்கா நான் போயிட்டு வரேன்க்கா. நான் வர வரைக்கும் நீங்க சாப்பிடாமலாம் இருக்க வேணாம், நீங்க சாப்பிடுங்க. ஏன்னா நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன்க்கா. நான் சொன்னதை கேளுடா, சாப்பிட்டு போடா. அக்கா அது இன்னைக்கே முடிச்சாதான்க்கா, ப்ளீஸ்க்கா நான் போயிட்டு வந்துடுறேன். நீங்க பாருங்க நான் வந்துடுவேன். சரிடா, சீக்கிரம் வா. சரிக்கா, நீங்க எனக்காக வெயிட் பண்ண வேணாம், நீங்க சாப்பிடுங்க. நீ வாடா, நாங்க பாத்துக்கிறோம். அக்கா சொன்னது மட்டும் சரி, நாங்க வரத்துக்குள்ளார சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவுதான்க்கா. மரியாதையா சாப்பிட்டு போய் தூங்கு, நான் வந்துடுவேன். சரி சாம். அப்புறம் திவ்யாக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கா. சரிடா. சில டேப்லெட்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும், அந்த டேப்லெட்டும் எடுத்து கொடுத்துரு. ஓகே, நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா. நான் வரேன்க்கா. ஆமா சாம் எங்க? சாம் வெளியில போயிருக்கா ஜோ. வெளியில போயிட்டானா? சாப்பிட்டானா இல்லையா? இல்ல ஜோ, சாப்பிட சொன்னவனுக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு வெளியில போயிருக்கான். அவன் எங்க என்கிட்ட அர்ஜுன் கிட்ட எல்லாம் பேசுறதே கிடையாது. எங்க கிட்டயே ஒழுங்கா பேசுறதுல சூர்யா. ஏதாவது பேச போனாலே ஒர்க் இருக்குக்கா, நாளைக்குன்னு நான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அக்கா பேச போய் அப்படிதான் சொன்னாங்களாம். என்னதான் நினைச்சிட்டு இருக்கான் சாம் மனசுல எனக்கு புரியல. அங்க ஷாலுக்கு நிச்சயம் இருக்கு, எதுவுமே தெரியாம அவன் பாட்டுக்கு கேஷுவலா இருக்கான். கேட்டா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுலக்கா, ஷாலுக்கு கல்யாணம் ஆகணும்ல அப்படின்னு சொல்றான். இவ்வளவு தூரமா கேட்டு பார்த்துட்டேன், பதில் கூட சொல்ல மாட்டேங்கிறான். அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, ஆனா எதுவுமே ரெண்டு பேரும் சொல்லிக்க மாட்டேங்கிறாங்க. சீதா கூட அங்க பேச போனா எனக்கு டயர்டா இருக்கு, நான் தூங்கணும்னு சொல்லி ஷாலு சொல்லிட்டாலாம். ரெண்டு பேரும் மனசுக்குள்ள என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு ஒண்ணும் புரியல ஜோ. நம்ம இதுல என்ன பண்ண போறோம்னு தெரியல ஜோ. எனக்கு புரியல, ஏதாவது ஒண்ணுன்னா அவங்க கிட்ட சொன்னா தானே தெரியும். எதுவுமே சொல்லாம அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டா. தெரியல மாமா, எவ்வளவு தடவை சொல்லி பார்த்தாச்சு சாமண்ணா கிட்ட, ஆனா சாமண்ணா எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க காதை கொடுத்து. ஏதோ கேஷுவலா சிரிச்சிட்டு இருக்காங்க மாமா. அண்ணி இங்க இருந்து போகும்போதே அண்ணா அவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு போனா, இதுக்கே எதுவும் பண்ண மாட்டேங்கிறான்னு தெரியல மாமா. அவங்க அவசரத்துல முடிவெடுத்துறாங்க, கடைசியில கஷ்டப்படுறது அவங்க தானே மாமா. தெரியல அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண போறாங்கன்னு. நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லுங்க. அவங்க கிட்ட பேசுறதெல்லாம் சுத்த வேஸ்ட். நம்ம தான் ஏதாவது ட்ரை பண்ணணும். சாம் தான் நாளைக்கு அமெரிக்கா போறானே, இங்க இருந்தா கூட ஏதாவது பண்ணலாம். பட் அவன் தான் இங்க இல்ல, நான் அமெரிக்கா போறேன்னு சொல்றானே. தெரியல ஜோ, எவ்வளவோ பேசி பார்த்துட்டா அவன் கேட்க கூட மாட்டேங்கிறான் என் பேச்ச. அக்கா விட்டுட்டு போகாதடான்னு சொல்லியும் பார்த்துட்டா, ஆனாலும் செய்ய மாட்டேங்கிறான் அவன். எங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுக்கலாம்ல ரெண்டு பேரும். மித்ததுக்கெல்லாம் மட்டும் ஐடியா கொடுக்குறீங்க, இதுக்கு நீங்க தானே கொடுக்கணும். அண்ணனை எப்படியாச்சும் போகாம தடுங்களே. நாங்க என்னமா பண்றது? அக்கா இவங்க வேஸ்ட், இவங்க கிட்ட பேசுறதே வேஸ்ட்க்கா. நம்ம தான் ஏதாவது பிளான் போடணும்னு நினைக்கிறேன்க்கா. ஓ, நீங்க பிளான் போட்டு இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ண போறீங்க? நாங்க பிளான் போட்டு எப்படி பண்றோம்னு மட்டும் பாருங்க. பாக்கலாமா? அக்கா நீயே ஏதாவது சொல்லுக்கா. இவங்கெல்லாம் வேஸ்ட்க்கா, எதுக்கு இருக்காங்கன்னே தெரியலக்கா. இதுல ரெண்டு பேரும் லவ் பண்ணி வேற கல்யாணம் பண்ணாங்க, ஒண்ணுமே தெரியலக்கா. ஏதாவது பிளான் போட்டு இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்றதுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லலாம்ல. அது கூட வேணாம், நாளைக்கு அண்ணன் அமெரிக்கா போகாம இருக்கிறதுக்கு ஏதாவது பிளான் சொல்லலாம்ல. என்ன பண்றது? பேசாம நம்ம எல்லாம் கோச்சிட்டு உட்காந்துக்கலாமோ? அப்படியெல்லாம் உன் தம்பி பாய் பாய்ன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பான். மன கஷ்டத்தோட தான் அமெரிக்காவே போறான். நீ கோச்சிட்டு உட்காந்துறதுல அமெரிக்கா போகாம இருப்பான்னு நினைக்கிறியா? என்ன கன்றாவி பிளான் இது? நீயும் சொல்லாத, யோசிக்கிறவங்களையும் விடாத. யோசிக்கிறவங்களையும் விடாம நீயும் யோசிக்காம போங்கிட்டு. வேற ஏதாவது பிளான்கா? பேசாம நாளைக்கு அண்ணியவே கொண்டு போய் விட வைப்போமா? இல்லனாலும் அவதான் கொண்டு போய் விட போறாளாம். இது எப்படி உனக்கு தெரியும்? இப்பதான் அவ என்கிட்ட சொன்னான். ஐயோ, அப்ப என்னதான் பண்றது? சரி, நாளைக்கு தான் போறாங்கல்ல, நாளைக்கு போகும்போது ஏதாவது பண்ணிக்கலாம். மேடம் என்ன பண்ணலாம்னு ஐடியா? நீங்க தான் உங்க மூளைய போட்டு யோசிக்க மாட்டீங்க மாமா. நானும் கூடயுமா யோசிக்காம இருப்பேன், நாங்களே யோசிச்சுக்குவோம். என்னக்கா சாமனன் ஊருக்கு போகாம பண்ணிடலாம் தானேக்கா? கண்டிப்பா நாளைக்கு சாம ஊருக்கு போக மாட்டான். ஆமாமா, நீங்க ரெண்டு பேரும் போடுற பிளான்ல அவன் கிழிச்சிட்டு போகாம இருப்பான். நீங்க போடுற பிளான்லயே அவன் போனாலும் போயிருவான். நீங்க ரெண்டு பேரும் தயவு செஞ்சு அமைதியா இருங்க. இல்ல எனக்கு புரியல, என்ன நீங்களும் போட மாட்டேங்கிறீங்க, எங்களையும் போட விட மாட்டேங்கிறீங்க. அம்மா தாயே, நீ போடுற பிளான்ல எல்லாம் அங்க ஒர்க் அவுட் ஆகாது. அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். நீங்க வாயை கொஞ்ச நேரம் மூடுங்க ஜோ. எப்படியோ அர்ஜுன், நீங்க சொன்னா கேட்க போறது கிடையாது, விடுங்க. அசிங்கப்பட்டு வந்தாதான் தெரியும். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாளைக்கு நாங்க போடுற பிளான் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். கண்டிப்பா சாம் அமெரிக்கா போக மாட்டான். போக மாட்டான். ஏற்கனவே கஷ்டத்துலதான் இருக்கான். இந்த கஷ்டத்தை மறைக்கிறதுக்காக தான் அவன் அமெரிக்காவே போறான். எனக்கு புரியல சாம் ஏன் இப்படி இருக்கான்னு சொல்லி. கேட்டா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு. நானே சொல்றேன் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இல்லன்னு நான் சொல்லல. ஆனா ஷாலுக்கு பிடிக்காதது ஒண்ணு செய்யறது தப்பு தானே. அது ஏன் சாமுக்கு புரிய மாட்டேங்குது? எனக்கு ஒண்ணும் புரியல. அண்ணன் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இப்படி கல் நெஞ்சக்காரனா எப்ப மாறினான்னு தெரியல அண்ணன். நீ எப்ப உனக்கு தங்கச்சி அணியோ அப்போ. உன் வேலை என்னமோ பார்த்துட்டு அமைதியா இருந்துரு சூர்யா. இன்னும்
கடுப்பேத்திட்டு இருக்காத. நான் சொல்றேன்ல, நாளைக்கு 2 பேரும் அமைதியா இருங்க. எந்த தேவையில்லாத வேலையும் பண்ண வேணாம். உனக்கு வேணா அக்கறை இல்லாம இருக்கலாம், எனக்கு ஏன் அந்த மேல அக்கறை இருக்கு? என்னைக்கா இருந்தாலும் உண்மை வெளியில வரும். தயவு செஞ்சு 2 பேரும் அமைதியா இருங்க. என்ன உண்மை வரப்போ? சொன்னதை மட்டும் தயவு செஞ்சு செய்யுமா. அவங்க 2 பேரும் நாளைக்கு போறாங்க, அவங்களே ஏதாவது பேசுவாங்க. நீங்க 2 பேரும் அமைதியா இருங்க. நீங்க பேசி இன்னும் கஷ்டப்படுத்தாம இருந்தா சரிதான். சாம் அமெரிக்கா போயிட்டானா ரிட்டர்ன் எப்படியாவது வர வச்சுக்கலாம். நீங்க 2 பேரும் அமைதியா இருங்க நாளைக்கு மட்டும். ஆமா, உனக்கு ஹார்ட் அட்டாக்னு சொல்லி வர வச்சிடலாம். நல்லா இருக்கு, என்ன ஹார்ட் அட்டாக்ல போக வச்சிருவா போல. உன் தம்பிக்காக இது கூட செய்ய மாட்டியா? அஜு தயவு செஞ்சு அமைதியா இருந்துரு. அப்ப நாங்க நாளைக்கு 2 பேரும் அமைதியா தான் இருக்கோம். தயவு செஞ்சு 2 பேரும் அமைதியா இருங்கம்மா. என்ன நடக்குதோ நடக்கட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். முந்திரி கொட்டை மாதிரி நம்மளே செஞ்சுட்டு தேவையில்லாத வேலை நம்மளே பாத்துக்கிற மாதிரி இருக்கும். அதனால அமைதியா இருங்க, பாத்துக்கலாம். சாம் என்னைக்குமே ஷாலுக்கு மட்டும்தான். எப்படி சூர்யா சொல்றீங்க நீங்க? நான் சொல்றேன்ல, தயவு செஞ்சு அமைதியா இருமா, இந்த கேள்வி கேட்காம. அதான் கேள்வி கேட்டாலே பிடிக்காது. ஏன்னா நாங்க நல்ல கேள்வியே கேக்குறோம், எப்படி பிடிக்கும் உங்களுக்கெல்லாம்? சத்தியமா சொல்ற, தயவு செஞ்சு அமைதியா இருமா. அமைதியா இருந்து தொலைற, வேற என்ன பண்றது? இல்லன்னா நீங்க போராட்டத்தை ஆரம்பிச்சிருவீங்க. சரி வாங்க நம்ம சாப்பிடலாம், சாம் வருவான். ஓகே, வா போலாம். ஷாலு, நான் எப்படி இருக்க போறேன்னு தெரியலடி. அதுவும் நீ இல்லாம நான் எப்படி இருக்க போறேன்னு தெரியல. அங்க பேசினதுல வார்த்தைக்காக மட்டும்தான் பேசினேன். ஆனா என் மனசுக்குள்ள அவ்வளோ வலி இருக்கு ஷாலு. எனக்கு தெரியல நான் என்ன பண்ண போறேன்னு. உன்னை சேரவும் முடியாம பிரியவும் முடியாம இருக்கேன்டி ஷாலு. நமக்குன்னு ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது? நம்ம லைஃப் ஏன் சந்தோஷமா இருக்க மாட்டேங்குது? புரியல ஷாலு. நம்ம லவ் பண்ணது தப்பா ஷாலு? நம்ம சந்திச்சுக்கிட்டது தப்பா? இவ்வளோ தூரம் வந்திருக்கே ஷாலு. இதுக்கு மேல என்னால யோசிக்க கூட முடியல ஷாலு. இதுக்கு மேல நான் என்ன பண்ண போறேனோ எனக்கு தெரியல. சிரிச்சு பேசி அங்க வேணா பேசிட்டு வந்திருக்கலாம், இங்க என்னால முடியல ஷாலு. அக்கா கிட்ட வேணா நான் சிரிச்சு பேசிட்டு வந்தேன். உலகத்துல யார்கிட்ட வேணாலும் எவ்வளவு வேணாலும் நடிக்கலாம் ஷாலு. நான் மனசுக்குள்ள இருக்க வழி என்னால முடியல ஷாலு. அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு என்னால நடிக்கவும் முடியல ஷாலு. நீ எனக்கு வேணும்னு நினைக்கிறேடி, ஆனா உங்க அப்பா சொன்ன வார்த்தை ஷாலு. நான் என்ன பண்ண போறேன், நான் என்ன பண்ணணும், இது எதுவும் தெரியாம நான் இருக்கேன் ஷாலு. மனசுக்குள்ள ஒரு விதமான வலி ஷாலு. நிம்மதியா தூங்க முடியல, எதுவுமே என்னால பண்ண முடியல. நீ அங்க எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல ஷாலு. ஓடும் மேகங்கள் ஓய்வு கொள்ளலாம், மழையாய் பொழிந்தே தன் பாரம் தீர்க்கலாம். அழுதால் கூட தீரா சுமையே காதல் தீய கருகும். மாமா சரி சரி, நாங்க போயிட்டு வரோம். சாம் போயே ஆகணுமா சாம்? கன்ஃபார்மா போகணுமாமா? ஏய் சாம், அதுக்கு நீ இப்பவே வாயா. இப்பதானடா மணி 6 ஆகுது. அக்கா ஃபிளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சுக்கா, அதனாலதான். ஆனா போயே ஆகணுமா? இந்த தங்கச்சி கூட இருக்க மாட்டியானா? கண்டிப்பா போயிட்டு நான் சீக்கிரம் வந்துருவேன்டா. உனக்காக எந்த ஃபீலும் பண்ணாதீங்க, நான் சந்தோஷமா தான் போகிறேன். ஏய் சாம், வெயிட் பண்ணனா நாங்கள ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துருவோம்டா. இல்லக்கா, ஷாலு எனக்காக வெளியில வெயிட் பண்றா, சஞ்சுவும் வெயிட் பண்றாங்க. கிளம்புறோம்க்கா. ஓகே சாம், பார்த்து பத்திரமா போயிட்டு வாடா. சரியக்கா, கவலைப்படாது. பார்த்து பத்திரமா போடா. எந்த ஃபீலும் இல்லாம தானே போற. கஷ்டப்பட்டு போறதா இருந்தா போவேனா சார்? அக்கா கஷ்டப்பட்டு போகல, என் மூஞ்சிலேயே சிரிப்பை பாத்தீங்களா? எப்படிக்கா கஷ்டப்பட்டு போவேன்? நீயே சொல்லுக்கா, நான் சந்தோஷமா தான்க்கா போறேன். இல்ல சார், நான் இவ்ளோ கல்நெஞ்சக்காரனானா? ஏனா ஷாலு எனக்கு பிடிக்காத கல்யாணம் நடக்குது, நீ என்ன பார்த்துட்டு போற? ஷாலு லைஃபும் சந்தோஷமா இருக்கணும்லடா. சில டைம் சில உண்மையை மறைக்கிறதுக்காக கல் நெஞ்சவங்க கூட ஆகலாம்டா. தப்பில்ல அஞ்சலி. சில இடத்துல நம்ம உடையும் போது நம்ம நெஞ்சு கல்லாயிரும்டா. ஆனா நம்ம கல் நெஞ்சக்காரங்களா ஆக மாட்டோம், விட்டு கொடுக்குற அவ்வளவுதான்டா. ஷாலோட லைஃப் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் இப்படியும் இங்க இருந்தேன்னா அவ கண்டிப்பா கல்யாணத்துக்கு இது பண்ண மாட்டா. அதனாலதான் நான் போறேங்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு பிடிக்கலையேனா? பிடிக்காத விஷயத்த செய்யறது தப்பு தானேண்ணா? இதே மாதிரி 100 மாப்பிள்ள வந்தாலும் அவ பிடிக்கலன்னு தான் சொல்லுவா. ஏன்னா அவ என்ன விரும்பிட்டு இருந்தா. எவ்வளவு மாப்பிள்ள வந்தாலும் வேணான்னு தான் சொல்லுவா. அதுக்கு இந்த கல்யாணமே நடக்கலாம். பிடிக்காத விஷயத்த வற்புறுத்தி செய்யறது எப்படின்னா சந்தோஷமாகும்? போக போக சந்தோஷமா மாறிடும்டா அஞ்சலி. அதுக்காக அவளை தனியாவே ஒத்தையா விட்டுற சொல்லிடுறியா? அவ வேணா இப்ப சந்தோஷமா இல்லாம இருக்கலாம், போக போக சந்தோஷமா தான் இருப்பா. என்னோட லைஃப்காக அவளையும் வீணடிக்க நான் விரும்பல அஞ்சலி. நீங்க யாரும் எதுவும் போய் பேசிக்காதீங்க, அவ்வளவுதான். ஷாலுக்கு ஹெல்ப் செய்யுங்க, ஷாலுவை சந்தோஷமா இருக்க வைங்க. இதெல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும். நான் இங்க இருந்தா கண்டிப்பா அது நடக்காது. நீங்க எல்லாம் பாத்துக்குவீங்கன்னு சொல்லிதான் நான் விட்டுட்டு போறேன். ஷாலுவை பத்திரமா பாத்துக்கோங்கக்கா. சூர்யா, நீயும் பத்திரமா பாத்துப்பேன்னு நினைக்கிறேன் உன் ஃப்ரெண்ட. உன் ஃப்ரெண்டுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நீ அமைச்சு கொடுப்ப சூர்யா. அதனால நீ கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட மாட்டேன்னு எனக்கு தெரியும். உன்னோட ஃப்ரெண்டோட வாழ்க்கை தான் உனக்கு ரொம்ப முக்கியம். உன் ஃப்ரெண்டுக்காக என்னையே நீ திட்டினாலும் திட்டுவேடா. அதனால உன் ஃப்ரெண்ட பத்திரமா பாத்துக்கோ. போயேதான் ஆகணுமா சாம்? இருக்கலாம்ல சாம், ஏன் சாம் இப்படி பண்றீங்க? இல்ல சூர்யா, கண்டிப்பா போகணும். எனக்கு வேற அங்க வேலை இருக்கு சூர்யா, அதனால போயே ஆகணும். நான் வர சூர்யா. வரேன்க்கா, வரேன் அஞ்சலி, வரமாமா. பத்திரமா போயிட்டு வானா. திரும்பி வரும்போது சந்தோஷமா வானா. உனக்காக எப்போதுமே இந்த ஃபேமிலி துணையா நிப்போனா. எதை பண்றதா இருந்தாலும் தைரியமா பண்ணுனா. உனக்காக நாங்க எல்லாருமே நிப்போனா. ஏன்னா ஒண்ணு இந்த ஃபேமிலிக்கு ரொம்ப பிடிக்கும்னா.
உன்னை எப்போதுமே கஷ்டப்படுத்த மாட்டேன் ஆனா நீயே கஷ்டப்படுத்திக்காதண்ணா. நீ சந்தோஷமா இருந்தா தானே நாங்களாம் சந்தோஷமா இருப்போம். அதனால நீயே வருத்திக்காதண்ணா. சரி அஞ்சலி, நல்ல பாடம் எடுக்க ஆரம்பிச்சிட்டியே. உனக்கு இது விளையாட்டா இருக்கலண்ணா. ஏன் அஞ்சலி, எது பண்ணாலும் எனக்கு விளையாட்டா தான் தெரியும். நல்லா எனக்கே நீ பாடம் எடுக்க ஆரம்பிச்சிட்ட பத்தியா? அவ்வளவு வாய் உனக்கு. போனா நீ வேற. நீங்க எல்லாம் விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறேன். நீ போனா இதெல்லாம் ரொம்ப ஓவர்ண்ணா. விட்டுட்டு போகணும்னு நினைக்கலடா, கொஞ்ச நாள் தள்ளி இருக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். நல்ல இதை ஒண்ணு சொல்லிடுண்ணா. சரிடா, நான் வரேன். சரி சாம், பத்திரமா போயிட்டு வாடா. போன உடனே கால் பண்ணு சரியா? சரிக்கா. சரி எல்லாருக்கும் நான் போயிட்டு வரேன். சாம் கிட்ட ஏதாவது பேசலாம்ல? உங்களுக்கு முன்னாடியே பேசி பார்த்துட்டேங்க்கா, எதுக்குமே அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. எவ்வளவு தூரமும் சொல்லி பார்த்துட்டேன், இங்கேயாவது இருக்கலாம்ல, எதுக்கு அமெரிக்காண்டானா வேணாம் தான் சொல்றாரு. நான் என்ன பண்றது? அவளோட மேரேஜையும் நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டேன், ஆனா நிப்பாட்ட மாட்டேங்கிறாரு. கேட்டா அவருக்கு மேரேஜ் ஆயிடுச்சான், அவங்களுக்கும் மேரேஜ் ஆகணுமா. என்னால இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது. நான் ஒன்று சொல்றேன், அதை வச்சு நீங்க ஏதாவது பண்ணுங்க. ஆனா சாமுக்கு உண்மையாலுமே கல்யாணம் ஆயிடுச்சு, நீங்க தான் ஏதாவது பண்ணணும். புரியல திவ்யா. சாமுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுக்கா. இதுக்கு மேல ஷாலுவோட கல்யாணத்தை நிப்பாட்டுறதை நீங்க தான் பார்க்கணும். கண்டிப்பா சாம் எதுவும் பேச மாட்டாரு. நீங்க தான் அதை பண்ணி இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா ஷாலு ரொம்ப பாவம். 2 பேரும் மனசை கல்லாக்கிட்டு தான் இருக்காங்க. ஏதாவது பண்ணுங்கக்கா. இதுக்கு மேல என்னால எதுவும் சொல்ல முடியாதுக்கா. நல்லா புரிஞ்சுக்கோங்கக்கா, சாமுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுக்கா. இதை வச்சு யோசிக்க முடிஞ்ச அளவுக்கு யோசிச்சு ஏதாவது பண்ணுங்கக்கா. இந்த கல்யாணம் நிக்கிறது உங்க கையில தான் இருக்கு. நான் வரேன்க்கா. சாம் வெளியில வெயிட் பண்ணுவாரு. சரி போயிட்டு வா மதுவியா. சாம பத்திரமா பாத்துக்கோ. சரிக்கா, நான் பாத்துக்கிறேன். ஏதாவது பேசி நாங்க ஏதாவது ஹெல்ப் கேட்ட கொஞ்சம் செய்யுமா? எதை வேணாலும் தயங்காம என்கிட்ட கேளுங்கக்கா, நான் எதை வேணாலும் செய்வேன். நான் சாம் என்னோட உயிரை காப்பாத்திருக்காரு, கண்டிப்பா நான் செய்வேன். அவன் என்ன சொல்லிட்டு போறா? ஒண்ணுமே புரியல. நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றா. எனக்கு புரியல அவங்க வாழ்க்கைக்குள்ள என்ன நடக்குது. 2 பேரும் என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல. அதாவது பேசினா கூட பரவாயில்ல, 2 பேரும் மௌனமா மட்டும்தான் இருக்காங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? இதுல இப்ப வேற திவ்யா வேற கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போறாங்க. ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கு. நம்ம எல்லாம் ஷாலுக்கு சாமுக்கு ஷாலுன்னு தானே நினைச்சிட்டு இருந்தோம். ஏன் கடவுள் இப்படி பண்றாரு? நம்ம எல்லாத்தோட காதலும் சேர்த்து வச்சுட்டு அவனோட காதலை மட்டும் ஏன் சேர்த்து வைக்க மாட்டேங்கிறாரு? அதாங்க ஒண்ணும் புரியல. திடீர்னு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஐ திங்க் திவ்யா சொல்றது உங்க யாருக்கும் புரியலன்னு நினைக்கிறேன். அப்ப உங்களுக்கு புரிஞ்சுச்சா சூர்யா? அப்படின்னு சொல்ல முடியாது. நல்லா யோசிங்க. ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும், அர்த்தம் இல்லாமலாம் இருக்காது. யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஏதாவது தெரியும். எதுவும் இல்லாமலாம் கண்டிப்பா திவ்யா பேசியிருக்க மாட்டாங்க. சூர்யா, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரிஞ்சுட்டு இப்படி பேசுறீங்களா? எனக்கு என் ஷாலுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. அவ சந்தோஷமா வாழணும் தான் நான் இப்போ வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கேன். அதுக்காக என்னால எவ்வளவு முயற்சி எடுக்க முடியுமோ அவளை எடுத்துட்டு மட்டும்தான் இருக்கேன். ஆனா திவ்யா சொன்னதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க. ஆமா, திவ்யா சும்மாலாம் சொல்லி இருக்க மாட்டா. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு இத்தனை நாள் சொல்லாதவே இப்ப இப்படி சொல்லியிருப்பா. ஏதோ அதுக்குள்ள ஏதோ இருக்கா, நான் என்னன்னு தான் புரிஞ்சுக்க முடியல. அதான் ஒண்ணும் புரியல. ஏன் அவங்க காதல் செய்யக்கூடாதுன்னே கடவுள் நினைக்கிறாரு? அவங்களோட காதல் எவ்வளவு உண்மையான காதல். உண்மையான காதல் ஜெயிக்கும் தானே. ஏன் அவங்க லைஃப்ல அது நடக்கல? அவங்க லைஃப்ல சந்தோஷமா நடந்தாலே எனக்கு போதும். அதை விட வேற எந்த ஹாப்பியுமே எனக்கு கிடையாது. சாம்ஷாலும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா புதுசா இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வேற சொல்றாங்க. இத்தனை நாள் வரைக்கும் ஏதோ இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப அது கூட இருக்காது போல. அவங்க லைஃப்குள்ள என்ன நடக்க போகுதுன்னு ஒன்னும் புரியல ஜோ. ஆனா நீ சந்தோஷமா இருக்கணும் தான் நம்ம நினைக்கிறோம். பட் கடவுள் அப்படி நினைக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு இடத்துல மாறிடாதான்னு யோசிக்கிறேன். திரும்பி பழைய காலத்துல போயிட்டு திரும்பி மாறிடாதான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நல்லா யோசிமா இப்படி உட்காந்து. அவ சொன்னதுல இருந்து ஏதாவது யோசினா பைத்தியக்காரத்தனமா யோசிச்சுட்டு இருக்க பாத்தியா நீ? தெரியல, என்ன யோசிக்கணும்னே புரியல. எங்க இருந்து யோசிக்கிற? இதுல நீங்க எதுவும் வேற பண்ணக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டீங்க. நைட்டே ஏதாவது பண்ணிருப்போம். அம்மா தாயும் உன் வாய் வச்சுட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? எதுவும் பண்றேன்ல, பண்ண வேணாம். சரி, நீங்களா போய் ஃப்ரெஷ் போயிட்டு வாங்க. காலேஜ் டைம் ஆயிடுச்சு, காலேஜ் கிளம்பலாம். ஓகே சூர்யா, நீங்க காலேஜ் போகும்போது என்னை விட்டுட்டு போயிருங்க. நீ கிளம்பி நம்ம போலாம். சாம் போலாமா? சாம் போலாம் ஷாலு. சாம் போயே ஆகணுமா? நான் இங்க இருந்தா சரிப்பட்டு வராது ஷாலு. இது உங்க லைஃபை கெடுக்கிற மாதிரி இருக்கும் ஷாலு. அதனால நான் இப்ப போறதுதான் சரி ஷாலு. என்ன பேசுறதுன்னு தெரியல சாம். இவ்வளோ நாள் பேசுறதுக்கு வார்த்தை நிறைய இருந்துச்சு, பேசிட்டு இருந்தோம். இப்ப பேசுறதுக்கு கூட வார்த்தை இல்லை சாம். அந்த நிலைமையில நீயும் நானும் நிக்கிறோம்ல சாம். உனக்கு அந்த இடத்துல இவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும்ல சாம். என் கையில அவன் ரிங் போடும் போது இதை விட பெரிய கஷ்டமாவே நடக்க போகுது. இதை ஒரு கஷ்டமா விடு ஷாலு. சாம், ஏதாவது பண்ண முடியுமா சாம்? நீ போயே தான் ஆகணுமா சாம்? இங்கேயே இருக்கலாம்ல சாம்? என்னால உன்னோட மேரேஜ்ல எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது ஷாலு. உன் அப்பா கேட்ட ஒரே ஒரு விஷயம் அதுதான் ஷாலு. அதையாவது நான் கண்டிப்பா செய்யணும் ஷாலு. உன் அப்பா கஷ்டப்படக்கூடாது. உன் அப்பா உன்னை நல்லா வளர்த்துருக்காரு ஷாலு. நீ கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட மாட்டேன்னு எனக்கு தெரியும் ஷாலு. உன்னோட லைஃப்ல இனிமே சாம் இல்ல ஷாலு. சாம் போயே ஆகணுமா சாம்? எனக்காக இங்க இருக்க கூடாதா சாம்? உனக்காக இங்க இருந்த உங்க அப்பா ரொம்ப கஷ்டப்படுவாடுடா. அதனால நான் போயே தான் ஆகணும் ஷாலு. ஏன் சாம்? என்னால முடியல சாம். நீ இல்லைன்னா இதெல்லாம் எப்படி சாம் நான் ஃபேஸ் பண்ணுவேன்? நீ உங்க அப்பா சொல்ற பையனையே கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும். இதுதான் ஷாலு என்னோட ஆசை. முடியல சாம், என்னால
தெரியல நான் என்ன பண்ண போறேன்னு. ஏதோ மனசுக்குள்ள வலியாவே இருக்கு சாம். பாரத்தை தலையில தூக்கி வச்ச மாதிரி இருக்கு சாம். நீ சந்தோஷமா இருக்கணும் ஷாலு, அதை பார்த்துட்டு நான் சந்தோஷமா இருக்கணும். கவலைப்படாத ஷாலு, நான் போயிட்டு வரேன். விடை கொடு விழியேற்ற நீரின் பயணம் இது. வழிவிடு உயிரே, உடல் மட்டும் தோன்கிறது. உயிர்